இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்கள நிறைய பேர் நிறைய விஷயத்துல டேலண்டா இருக்கீங்க. யூ கைஸ் ஹேவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் கிரியேட்டிங் யுவர் ஓன் கோர்ஸ். பட் அந்த கோர்ஸை நிறைய பேருக்கு எந்த இடத்துல எப்படி செல் பண்ணணும் அப்படின்னு தான் தெரியும். இந்த வீடியோல நான் ஜஸ்ட் வெறும் பேசிட்டு போறதோ மோட்டிவேஷன் போறதோ அது எதுவுமே கிடையாது. ஐம் கோனா ஷோ யூ மை எக்ஸாக்ட் சிஸ்டம். அதாவது ஒரு கோர்ஸ் எப்படி நீங்க செல் பண்றது, எங்க ஹோஸ்ட் பண்ணணும், பிரைசிங் எப்படி செட் பண்றது அண்ட் much more details I'm going to show you. You guys are going to watch me real screen walkthrough, step by step tutorial, so that நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ண முடியும், ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. அண்ட் நம்மளோட கோர்ஸை செல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் சூப்பர் ப்ரொஃபைல். நான் சூப்பர் ப்ரொஃபைலை வச்சு நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்தேன். அதை நீங்கள் ஐ கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட பேர் கார்த்திக் குருப்பு. I run a creative and performance marketing agency called Success Studios, and also I upload contents related to freelancing, career, and much more tutorial videos which I use for you guys. At the end of this video, நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கோர்ஸை எப்படி ஈஸியா செல் பண்றது, எப்படி கான்ஃபிடென்ட்டா பண்ணி பண்றது அப்படின்றது ஈஸியா கத்துப்பீங்க. So let's get started. ஸோ நீங்கள் லிங்க்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்துருவீங்க. ஸோ இதுதான் வந்து சூப்பர் ப்ரொஃபைலோட ஹோம் பேஜ். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் யர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு மேலே. ஸோ நான் அதை கிளிக் பண்ணதுனால எனக்கு டேரக்டாக கோர்ஸ் பேஜ் போயிருச்சு. ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இங்கே கிரியேட் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். இதில் இருக்கிற பேசிக்கான டீடைல்ஸ்லாம் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ஸ் டைட்டில். ஸோ நான் வந்துட்டு சாம்பிளுக்கு என்னோட கான்டென்ட் கிரியேஷன் கோர்ஸஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பேசிக் நான் இது வந்துட்டு சும்மா உங்களுக்காக டீச் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் கோர்ஸ். ஸோ உங்களோட கோர்ஸ் என்னன்றதை எங்கள் கோர்ஸ் டைட்டிலாக வச்சுக்கோங்க. சப்போஸ் டைட்டில் என்ன வைக்கணும் அப்படின்னு தெரியலனா யூ கேன் ரெஃபர் ChatGPT and get help from it. And then உங்கள் கோர்ஸோட கவர் இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ரேஷியோவுக்கு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு யூடியூப் ரேஷியோ, அதாவது யூடியூப் தம்ப்நெயில் ரேஷியோ பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே சேம் ரேஷியோவில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாவில் போயிட்டு நீங்கள் கேன்வா போனீங்கன்னா லைக் கேன்வா ஃப்ரீ தான், யாராலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில் ஸோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஸோ இதில் நிறையா டிசைன்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் யூடியூப் தம்ப்நெயிலோட ரேஷியோ. ஸோ எடிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களோட இமேஜ் ஃப்ரீ ஆகிடும். ஓகேவா? ஸோ இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு சாம்பிள் இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் சாம்பிளுக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு உங்களோட கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணணும். கீப் இட் சிம்பிள் அண்ட் கிறிஸ்ப். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ChatGPT ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் ChatGPT தான் சொல்லுவேன். ChatGPT போயிட்டு ஐ வாண்டட் டு செல் மை பேசிக்காக இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ChatGPT உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. வேலை முடிச்சு. ஸோ இங்கே தான் ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூவும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பட்டன் டெக்ஸ்ட் எதுவும் மாற்ற வேண்டாம், என்ரோல் நவ்லியே இருக்கட்டும். அண்ட் கீழே இங்கே அடிஷனல் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க, லைக் கோர்ஸ் ஹைலைட்ஸ், கேலரி, டெஸ்டிமோனியல்ஸ், FAQs, அபவுட் மீ. இந்த கோர்ஸ் ஹைலைட்ஸ் வந்துட்டு உங்களோட கோர்ஸ் பற்றின சின்ன சின்ன டீட்டெயில் ஹைலைட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஷோ பண்ணலாம் வேணும்னா, லைக் எத்தனை மணி நேரம் கோர்ஸ், அண்ட் தென் எவ்வளோ கான்டென்ட்ஸ் இருக்குது, அண்ட் எத்தனை ரீடிங் மெட்டீரியல் இருக்குது, அண்ட் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ரெண்டுத்துலையுமே ஆக்சசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அது தேவையில்லை, அதனால் அது பண்ணலாம். அண்ட் கேலரிஸ் வந்துட்டு ஏதாவது இமேஜஸ் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ், ஏதாவது ப்ரீவியஸ் பீப்புள் யாராவது உங்களோட கோர்ஸை பை பண்ணி ஏதாவது டெஸ்டிமோனியல்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் FAQs அண்ட் அபவுட் மீ அதுவுமே அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாமே அடிஷ்னல் ஆப்ஷனல் செக்ஷன்ஸ். ஸோ வேணும்னு நீங்கள் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமே இங்கே கோர்ஸ் சிலபஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் மெயினான பார்ட். இந்த இடத்துல நீங்கள் ஆட் லெசன் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி த செக்ஷன்ஸ் ஆஃப் வீடியோ, டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ், ஆடியோ, குவிஸ் அண்ட் அசைன்மெண்ட். நீங்கள் அந்த யூடமி அண்ட் தென் கோர்சராலாம் பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டு அண்ட் தென் நடுவில் குவிஸ்லாம் வரும். ஸோ அதே மாதிரி தான் சேம். ஸோ அதே மாதிரி சூப்பர் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சூப்பர் ப்ரொஃபைல். ஸோ நம்ம வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா லெசனோட டைட்டில். ஸோ இப்போ வந்துட்டு நான் வாட் இஸ் கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். அண்ட் அதோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பார்ட்டாக வச்சிருப்பீங்களா வீடியோவை? ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக்ஷன் லைக் லெசன்ஸ், ஒரு மாடியூலில் நிறைய லெசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை மாடியூல்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு லெசன்.
ஸோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காட்டும். பப்ளிஷ் லெசன் கொடுத்தீங்கன்னா இங்கே பப்ளிஷ்னு சொல்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறையா வீடியோஸ் முடிச்சதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் மாதிரி படிக்கிறதுக்கான கான்டென்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் அதெல்லாம் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரியே ஆடியோஸ் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணலாம். குவிஸ் ஏதாவது நடத்தணும்னா குவிஸுமே ஆட் பண்ணலாம். ஏன்னா அசைன்மெண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ குவிஸ் எல்லாம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இன்பிட்வீன்லேயே நிறைய யூடமிலையும் சரி கோர்ஸ்லாலையும் சரி நல்ல குவிஸ்லாம் அட்டன் பண்ண சொல்லி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே. ஸோ குவிஸ் டைட்டில் அண்ட் தென் குவிஸை பற்றின லிட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இது என்ன மாதிரி குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கான கொஸ்டின்ஸ். ஸோ இது கொஸ்டின் டைப் வந்துட்டு ஒரு ஆன்சர் தான் வந்துட்டு நீங்கள் வைக்க போறீங்களா இல்லை மல்டிபிள் ஆன்சர்ஸ்மே கரெக்ட் அப்படின்ற மாதிரி வைக்க போறீங்களா அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். என்ன இது என்ன கொஸ்டின். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் விச். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ்மே கொடுக்கலாம். நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா வீடியோவில் அதை பற்றின ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ்மே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நிறைய கோர்சஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சொல்லி கொடுத்தது ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் பீப்புள் வந்துட்டு அது கிராஸ் செக் பண்ணிக்கணும் கற்றுக்கணும் இன்பிட்வீன்ல அப்படின்னா நீங்கள் இந்த கிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை பற்றி நான் அது தேவையில்லை. ஸோ நீங்கள் லைவ் கிளாஸஸ் எதனா நடத்த போறீங்க அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஆப்ஷன். ஸோ ஜூம் வேணும்னா ஜூம் ஆல்வேஸ் வந்துட்டு லிங்க் மீட்டிங் வேறு ஏதாவது டூல் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட மீட்டிங் லிங்க் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆன் ஸ்பெசிஃபிக் டேட்ஸா ஆல்வேஸ் டெய்லியா ஆல்வேஸ் வீக்லி ஆர் மந்த்லி எது வேணுமோ நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீழே ப்ரைஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ், கஸ்டமர் டிசைட்ஸ் ப்ரைஸ் அண்ட் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீனா பீப்புள் வந்துட்டு உங்களோட கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே ஃபிக்ஸட் ப்ரைஸ்னா நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ 999 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் யுவர் கோர்ஸ் ஃபார் 999. ஓகேவா? டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் ஏதாவது ஆஃபர்ஸ் எதனா இருந்தால் கூட நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து 699 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் 999 நான் வந்துட்டு 699 உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. இதுவே நீங்கள் கஸ்டமர் டிசைட்ஸ் ப்ரைஸ்க்கு போனீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் எனக்கு 299 மினிமமாக அட்லீஸ்ட் எனக்கு 299 கொடுங்க. சஜஸ்டட் ப்ரைஸ் வந்துட்டு 599 வைக்கிறேன். ஸோ அதாவது என்னன்னா மினிமமாக எனக்கு 299 நீங்கள் தர மாதிரி இருக்கும். ஆர் சஜஸ்டட் ப்ரைஸ் 599. இன் பிட்வீனில் அவங்க எந்த ப்ரைஸ் ஆனாலும் அவங்க கொடுக்க முடியும். அவங்க 1000 கூட பே பண்ணலாம், 1500 கூட பே பண்ணலாம், ஆர் 350 கூட பே பண்ணலாம். ஸோ மினிமமாக இதை அவங்க பே பண்ணுற மாதிரி இதுக்கு கீழே அவங்களால பே பண்ண முடியாது. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ கீழே வந்துட்டு கோர்ஸ் வேலிடிட்டி வந்துட்டு லைஃப் டைம் ஆக்சஸா இல்லை லிமிடெட் ஆக்சஸா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பீப்புள் அவங்க ஆக்சஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ லைஃப் டைம் ஆக்சஸ் நான் வச்சுக்கிறேன். அண்ட் இதை வந்துட்டு நான் இப்போதைக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் 599. ஓகேவா? ஓகே, இது சும்மா ஒரு டம்மி கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணுறதுனால நான் இதை 720 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தீம் அண்ட் ஸ்டைலிங். ஸோ டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். லைட் வேணும்னா நீங்கள் லைட்டர் ஆப்ஷன் போய்க்கலாம். தென் டார்க் வேணும்னா டார்க்கர் ஆப்ஷன் போய்க்கலாம். இதில் நீங்கள் கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டைல் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, பட்டன்ஸ் ஏதாவது வேணும்னா கலர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதோட கலர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் வந்துட்டு கிரேடியன்ட். ஸோ யூ கேன் பிளே அரவுண்ட் ஆன் திஸ். நீங்கள் என்ன ஸ்டைல் என்ன கலர் ஆர் என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அனிமேஷன்ஸ் கூட இங்கே ஒர்க் ஆகும். இங்கே பாருங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் இமேஜ் ஏதாவது வேணும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் பிளே அரவுண்ட் ஆன் திஸ் திங். ஸோ நான் வந்துட்டு ஸோ ஓகே இப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா செக் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்துட்டு சேம் பேஜ் செக் அவுட் வேணுமா ஒரு டிஃப்ரெண்ட் பேஜ், அதாவது நெக்ஸ்ட் பேஜில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ்னா அது வேற பேஜுக்கு கிளிக் பண்ணாலே அடுத்த பேஜுக்கு போகும். இல்லை சேம் பேஜ்ல நிற்கணும்னா சேம் பேஜ் இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு சேம் பேஜை வச்சுக்கிறேன். ஸோ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமெயில் அவங்க ஏதாவது வெரிஃபை பண்ணணுமா, ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன்லேயே கொடுக்கலாம். ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. ஸோ எதுவும் நான் ஆன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இங்கே ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உள்ள போய் வேணும்னா செக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், ரீஃபண்ட் பாலிசி, ப்ரைவசி பாலிசி, ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் ChatGPT எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆஸ் சிம்பிள் ஆஸ் சார். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்து உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தே ஆர் ஈவன் ப்ரொவைடிங் த ஃப்ரீ சர்டிஃபிகேட் ஆப்ஷன் டூ அண்ட் சூப்பர் ப்ரொஃபைல். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாமே பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூ கேன் செட்டிங்ஸ் அப். ஓகேவா? ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா கோர்ஸ் வில் பி பப்ளிஷ்ட்.
இங்கே பாருங்க பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி கோர்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் ஆர் குவிஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூன்ற ஆப்ஷனில் உங்களை எனேபிள் டு சி ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ இங்கே வந்துட்டு எந்த அசைன்மெண்ட்ஸும் நான் இங்கே வந்து கொடுக்கல. ஸோ அதனால தான் எனக்கு இன்னும் அசைன்மெண்ட்ஸ் காட்டுது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது அசைன்மெண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேவா? அண்ட் தென் உங்களோட கோர்ஸ்க்கான லிங்கை நீங்கள் இது மூலியமாக தான் காப்பி பண்ண முடியும். யூ கேன் ஈஸிலி காப்பி த கோர்ஸ் லிங்க். சப்போஸ் உங்களோட கோர்ஸ் எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியலை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கோர்ஸ் எப்படி செல் பண்ணணும் அப்படின்றது ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா 80% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஜாயின் த சூப்பர் ப்ரொஃபைல் அண்ட் இன்ஸ்டன்ட்லி கிரியேட் அண்ட் செல் யுவர் கோர்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே புரிஞ்சுக்கணும் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் as well. ஹாப்பி லேர்னிங்.